East Lanka Evangelical Mission presents விசேஷத்தின் ஓசை கேளுங்கள் மாந்தரே, வாருங்கள் இயேசுவண்டை, வாருங்கள் இயேசுவண்டை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே சுவிசேஷத்தின் ஓசை என்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷத்தின் ஓசை என்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சியானது இலங்கையின் கிழக்கு மாகாணத்திலே இருக்கிற மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருந்து உங்களுக்கு ஒளிபரப்பாகிறது. மட்டக்களப்பிலே இருக்கிறதான கிழக்கிழங்கை சுவிசேஷ பணியின் ஸ்தாபகர் என்ற முறையிலே கிறிஸ்துவுக்குள் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய குகச்சந்திரா ராஜதுரை ஆகிய நான் உங்கள் முன்னிலையிலே சில வினாடிகள் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய தேவன் இலங்கையிலே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன அதிசயங்களை செய்தார், எப்படி செய்தார், மகத்துவமான கிரியைகளை நாங்கள் எப்படி கண்டோம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டடையவும், கர்த்தருடைய மகத்துவமான அன்பு இன்றைக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரினாலே நடப்பிக்கப்படுகிறது, பொழியப்படுகிறது. அந்த அன்பினாலே அநேக ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறியிருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு அளிக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆகவே இந்த அரும்பாய் முளைக்கிறதான இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வாதத்தோடு கண்டுகளியுங்கள். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த நிகழ்ச்சி அதிகமாய் வளரவும், தேசத்திலே வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிற ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படவும், உலகம் முழுவதிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்மீட்சியை கொண்டு வரவும் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாய் அமையும் என்பதை நான் மிகவும் உண்மையாய் விசுவாசிக்கிறேன். அவை கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மகிமைப்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவார். தேவ ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது. போக்கிலும் வரத்திலும் உங்கள் கிருபை என்னை தாங்கிட்டே, சோர்வுற்ற நேரத்திலே கிருபை என்னை தாங்கிட்டே, ஓர்வுற்ற நேரத்திலே உம் கிருபை என்னை தேற்றிட்டே. கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. கர்த்தருடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். வேறு காரியங்களுக்காக நாங்கள் வரவில்லை. பரிசுத்த தேவன் இந்த காலை வேளையில அவருடைய அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா.
வாய்களை திறந்து ஆவியானவரே உம்முடைய கிருபை மேலானது. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர்னாலே, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, எல்லாரும் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே ஓ ராபா லகா திகா லாபா ராபா ஷாம்பா ராலாபா பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே இருக்கிறார். ஓ இதோ இதோ நம்முடைய ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷிம்பா ராலா பாபா வாக்கா ராபா லாராந்தூரே. ஓ thank you Jesus. கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துகிற நேரம், அவரை ஆர்ப்பரிக்கிற நேரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை மறுரூபப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை மறுரூபப்படுத்துகிறவர் அவர். நம்முடைய மனம் மறுரூபமாகிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய மனம் மறுரூபமாகிறது. ஆமென். புதிதாவதினாலே மறுரூபமாகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியம் செய்தால் அடுத்ததாக இன்னொன்றை பிளான் பண்ணிடுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. அதை நாங்கள் கடந்த 30 வருஷமாக பார்த்து வரோம். ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு காரியம் நடந்து முடிந்த, அறுவடை நடந்து முடிந்ததும் இன்னொரு பெரிய அறுவடை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வேதத்திலே ஆண்டவர் ஒரு த்ரில்லிங், அதாவது மிகவும் களிகூர்ந்து காரியங்களை செய்கிற ஆண்டவர். அவர் செங்கடலை பிளந்தால் என்ன, யோர்தானை பிளந்தால் என்ன, பரலோகத்திலே அது ஒரு பெரிய களிகூர்தலின் அற்புதமாக அதிசயமாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நடக்க முன்பாகவே அவர் என்ன செய்திருக்கிறார்? எல்லாவற்றையும் குறித்து சந்தோஷப்படுகிறார். ஆமென். அப்படினாலே இன்றைக்கு காலையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு காரியத்தை, ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை, மகிமையான காரியத்தை செய்வதற்கு தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம். மாற்கு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே இருந்து சில காரியங்கள் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்திலே நாங்கள் வாசிப்போம். மாற்கு 6:34. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இது உங்களுக்கு நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவம். ஹல்லேலூயா. 5 அப்பமும் 2 மீனும். ஒரு பெரிய வனாந்தரமான ஒரு சூழ்நிலையிலே, ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே சீஷர்கள் வந்து, ஆண்டவரே இல்லை இல்லை இல்லை, இந்த காரியம் இல்லை, இவர்கள் சோர்ந்து போனார்கள், இவர்கள் அதறியப்பட்டு போனார்கள், களைத்து போனார்கள் என்று சொன்னார்கள். ஆகவே இவர்களுக்கு சாப்பாடு எடுப்பதற்கு நாங்க தூரமான இடத்துக்கு போனோம், அதுவும் அவருக்கு கஷ்டமா இருக்குது. ஆனால் ஆண்டவர் சோர்ந்து போக விடுகிற தேவன் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்யும்படியாக மாத்திரமல்ல, தம்முடைய வாழ்க்கையிலே திருப்தியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, திருப்தியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சுவிசேஷம் என்றது திருப்தி அடைய கூடிய ஒரு காரியம் அல்ல. அது நாங்கள் மரிக்கும் வரைக்கும், எங்களுடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவேன் என்று அந்த பவுல் சொன்னது போல, நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஜீவன் உள்ள வரைக்கும் கர்த்தருடைய நற்செய்தியை பிரசங்கம் பண்ணும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அவருக்கு தெரியும், ஒவ்வொரு சூழ்நிலைகளை நாங்கள் கிரியை நடப்பிக்கும் பொழுதும் நமக்குள்ளே களைப்பு உண்டாகிறது, நமக்குள்ளே அங்கே அதைரியம் உண்டாகிறது, சோர்வுகள் உண்டாகிறது. ஆனால் அந்த களைப்பின் மத்தியிலே நம்முடைய அப்பா என்ன செய்ய விரும்புகிறார்? அப்படியே விட்டு விடுற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அதான் அப்பாட குணாதிசயம். நம்முடைய அப்பா அதிலே ஒரு விசேஷித்த அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். யாருமே எதிர்பார்க்கல, யாருமே வந்திருந்து யாருமே எதிர்பார்க்கல. அவங்க வந்தது கர்த்தருடைய வசனத்தை கேட்க, அற்புதங்களை தேவன் செய்வதை காண, தங்களுடைய வாழ்க்கையிலே வேதனைகள் நீங்கி சுகமா இருக்க 5000 பேருக்கு மேற்பட்ட புருஷர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே வந்த அத்தனை பேரை நான் ஆசீர்வதிக்கணும். ஆமென்.
அதான் நம்முடைய தகப்பனுடைய ஒரு குணாதிசயம். எப்படி ஆசீர்வதிக்கணும்? திருப்தியாய். சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தேவன் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை திருப்தியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, திருப்தியாய் ஆசீர்வதிக்க போறாரு. விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்வது, நான் உன்னை திருப்தியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை இந்த நாட்களிலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பல அற்புதங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல அதிசயங்களை பார்த்திருப்பீர்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விதைத்தவன் நூறத்தனையான அறுவடையை பெற்றுக் கொள்வான். யார் யார் கண்ணீரோடு நீங்கள் இந்த காரியத்திலே விதைத்தீர்களோ அதை நீங்கள் கம்பீரமாய் அறுக்க ஆண்டவர் உதவி செய்வார். இதே போலதான் ஒரு பெரிய பிரசங்க மேடையிலே இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். வனாந்தரம், வெயில், ஜனங்கள் தாகத்தோடும் பசியோடும் களைத்து போயிருக்கிற நேரம். ஆவிக்குரிய ஆகாரம் சாப்பிட்டு விட்டார்கள், ஆனால் சரீர பிரகாரமாக அவர்களிடத்திலே ஆகாரம் இல்லை. அந்த வேளையிலே அங்கே ஒரு பிள்ளை தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். அந்த நேரத்திலே தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அங்கே ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை, ஒரு சின்னவன், ஒரு சின்ன பையன் கர்த்தருடைய கரத்திலே தன்னிடத்திலே இருக்கிறதை கொடுக்க வேண்டியதா இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம், இந்த பட்டணம் விடுதலையாக்கப்பட போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காக நீங்கள் மனமு வந்து கொடுப்பதனாலே. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அந்த சின்ன பையனுடைய இருதயத்திலே என்ன வந்தது? நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆமென். இந்த தம்பியினுடைய உள்ளத்திலே இருந்ததான அந்த ஆவி நம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடியினால் ஆண்டவர் எப்பொழுதுமே அற்புதம் செய்கிறவர் தான். பிதாவானவர் தன்னுடைய குமாரன் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்து கொண்டிருக்கிறவர் தான். ஆனால் அன்றைக்கு அந்த வனாந்தரத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் அங்கே ஒரு சின்ன பையன் என்ன செய்ய வேண்டியிருந்தது? தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியிருந்தது. தன்னை பசி, அவனுக்கு தெரியல இது 5000 பேருக்கு நடக்குமா, நமக்கு சாப்பாடு வருமா, ஒன்றுமே தெரியாது. ஆனா அவன் என்ன செய்ய வேண்டியிருந்தது? தான் பசியை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. அவன் ஒன்று 5 வச்சு கொடுத்தானோ எனக்கு தெரியாது, ஆனா வேதத்தில் அப்படி சொல்லப்படல. அவன் என்ன செய்ய வேண்டியிருந்தது? தான் வெறுமையாகி கர்த்தர் திருப்தியாக வேண்டும் என்று நினைக்க வேண்டியிருந்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நாங்க வெறுமையாகி ஆண்டவர் திருப்தியாகும்படியாய், ஆண்டவர் சந்தோஷப்படும்படியாய் எங்களை ஒப்பு கொடுப்போம். நாம் நித்திரை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நித்திரை செய்ய வேண்டும். நாம் தூங்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்முடைய மடியிலே தூங்க வேண்டும். நாம் தாகத்தோடு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் தாகமாய் இருக்கக்கூடாது. நான் பாடுபடலாம், ஆனால் ஆண்டவருடைய சரீரம் பாடுபடக்கூடாது என்று எந்தெந்த உள்ளங்கள் நினைக்கிறதோ அந்த இடத்திலே தேவன் திருப்தியாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இருப்பதை, நம்மிடத்திலே இருப்பதை, ஹல்லேலூயா, நமக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்திலே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்திலும் பெரியவர். அது மாத்திரமல்ல, அவர் திருப்தியாய் நடத்துகிறது மாத்திரமல்ல. நீங்க போய் பார்க்கலாம், அந்த அதிகாரம் முடியும் பகுதியிலே இந்த ஆசீர்வாதம் நடந்து முடிந்த பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை துரிதப்படுத்துகிறார். என்ன காரியத்தை துரிதப்படுத்துகிறார்? வாசிங்க. ஹல்லேலூயா. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். பல அற்புதங்கள் நடந்த பிற்பாடு நமக்கு அந்த அற்புதங்களிலும் அதிசயங்களிலும் களிகூர்ந்து மகிழ்வதிலே நேரம் போயிடும். ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மிலும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க கடவுது. ஆனா இங்க பாருங்க, ஆண்டவருடைய சிந்தை இந்த 12 செம்படவர்களுக்கும் இருக்கவே இல்லை. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்காய் துரிதப்படுத்த இவர்கள் எங்க அங்க ஜெபமே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டது. இவங்க எங்க போறதுக்கு துரிதப்படுத்தினார்? இவர்களை எங்க போறது துரிதப்படுத்தினார்?
பெத்சாயிதாவுக்கு எதிராக இருக்கிற பெத்சாயிதாவுக்கு நான் வரப்போறேன், அதற்கு முன்பாக நீங்கள் போய் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துங்க. ஆனா உண்மையா என்ன செய்திருக்கிறோம் அவங்க? அப்பா நாங்களும் உங்களோட சேர்ந்து என்ன செய்யறோம்? ஜெபிக்க வர்றோம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அறுவடையை தேவன் கொடுத்து, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்த பிற்பாடு இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். எப்படிப்பட்டதான சூழ்நிலை? இவர்கள் கடலிலே போன பொழுது, வாசிங்க 47ஆம் வசனம். 47ஆம் வசனம். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையில் தனிமையாய் இருந்தார். பரலோக ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்த பிற்பாடு சில நேரங்களிலே நாம் கர்த்தரை விட்டு, அவரை தனியே விட்டு நாம் நம்முடைய பாட்டிலே போவதற்கு பல சூழ்நிலைகள் வரும். ஏனென்றால் இது ஒரு பெரிய யுத்தம் நடந்து ஓய்ந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த அற்புதத்தை விட பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமானால் நீ இனிமேல் தான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நீ இவ்வளவு நாளும் ஜெபித்ததை விட இனிமேல் தான் ஜெபிக்கணும். உன்னுடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் நீ ஆராய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இயேசு என்னோடு கூட இப்பொழுது இருக்கிறாரா? நேற்று நாங்க கண்டனாங்க, இன்றைக்கு கண்டனாங்க, அற்புதத்தை கண்டாங்க, நாங்க 3 நாள் நல்லா என்ஜாய் பண்ணி கர்த்தருக்குள்ள இருந்தாங்க. இனிமேல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். காரணம் என்ன வந்ததாம்? நடுக்க அவரோ கரையில் தனிமையா இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டி வலிக்கிறதில் வருத்தப்பட்டார்கள். நீ ஜெபத்திலே இல்லாம ஆண்டவரை தனியே விட்டு போட்டு கடலுக்குள்ள நீங்க போறதுக்கு தீர்மானிச்சீங்கடா, என்ன வரும்? கஷ்டம், தண்டு வலிக்கிறது, வருத்தம் வரும். ஆனால் தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையில இன்னொரு மகிமையை நீ காண போகிறாய். ஆமென். இந்த மகிமையை பார்க்கிலும் பெரிய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேசங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார், நாடுகளுக்குள்ளே வைத்திருக்கிறார், குடும்பங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு நீ இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம், நீ ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. நீ ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. நீ ஜெபித்தால் என்ன நடக்கும்? அங்கே இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போனபடினால், இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பாதத்திலே இருந்து அவர் ஜெபித்தபடினால் அங்க ஒரு பெரிய மகத்துவமான சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த, சரித்திரத்திலே யாரும் செய்யாத ஒரு மகிமையான காரியத்தை அன்றைக்கு இயேசு செய்தார். என்னது? அவர் கண்டு 48ஆம் வசனம், ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலில் மேல் நடந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சூழ்நிலைகள் மேலே நடந்தார். கடல் கொந்தளிக்கிறது, அந்த கொந்தளிப்பின் மேலே நடந்தார். பலருடைய வாழ்க்கையில தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த பிற்பாடு நாங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போறபடினால் அதுக்கு பிறகு வர பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் தவிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது மிக ஜாக்கிரதையா இருக்க கற்றுக்கொள்வோம். பக்கத்தில் கலப்பாது சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருப்போம், எச்சரிக்கையா இருப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாமளும் தனியா இருக்க கூடாது, ஆண்டவரை தனியா இருக்க விடப்படாது. ஆமென். நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. ஜாமக்காரர்களே, நீங்கள் என்னிடத்திலே ஜெபியுங்கள் 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 சொல்லுகிறார். அதிகமாய் ஜெபியுங்க. அப்பொழுது தேவன் நமக்கூடாக ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. எப்படி செய்வார்? கடலின் மேலே நடக்கிற வல்லமையை நமக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வரப்போற நாட்களிலே நாம் சந்திக்க போகிற, நம்முடைய குடும்பங்கள் சந்திக்க போகிற, நம்முடைய நண்பர்கள் சந்திக்க போகிற அந்த வல்லமையை மேற்கொள்ளுகிற அந்த அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஆமென். கர்த்தரை விட்டு பின்வாங்கினவர்கள், கர்த்தரை விட்டு தூரமாய் போனவர்கள், அவர்கள் சந்திக்கிற உபத்திரவங்கள், வேதனைகளிலே தேவன் எப்படி நடந்து அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தினாரோ, இந்த தேசத்திலே நடக்கிற எல்லா விதமான உபத்திரவ கஷ்டமான சூழ்நிலைகள் அத்தனை பேரையும் ஜெயிக்கத்தக்கதாக அமர்த்தத்தக்கதான வல்லமையை கர்த்தர் சபைக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது ஆரம்பம். கடலுக்கு கட்டளிடத்தக்கதாய்
சூழ்நிலைகளுக்கு கட்டளிடத்தக்கதாய் இன்றைக்கு திருச்சபையானது அரசாங்கத்தை தீர்மானிக்க வேண்டிய திருச்சபை இன்றைக்கு கட்டளை இடாத பரலைஸ்டுகளாய், சப்பானிகளாய், திமிர்வாதக்காரர்களாய் இன்றைக்கு திருச்சபை இருப்பதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இல்லை. பல திருச்சபைகளிலே கர்த்தர் இல்லை. ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். தேவனங்கள் மேல் கிருபை உள்ளவர்களாய் கடலிலே நடக்கத்தக்கதான அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். நான் செய்ததை பார்க்கிலும் நீங்கள் பெரிய காரியத்தை செய்வீர்கள். சொல்லுங்க, கர்த்தர் செய்ததை பார்க்கிலும், இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர் செய்ததை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்ய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே என்ன உபத்திரவங்கள் மலையை போல வந்தாலும், கடலை அலைகளை போல வந்தாலும், கர்த்தர் நம்மை அதுக்கு மேலே நடக்க செய்வது மாத்திரமல்ல, அதை அமர்த்த பலத்தை கொடுப்பாராக. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல தடவைகளிலே நாம் செய்ய வேண்டியதை செய்ய வந்து விடுகிறோம். இதனாலே அதுக்கு பிறகு ஒரு எழுப்புதலை கொண்டு வரதுக்கு கனகாலம் செல்லுது. இனிமேல் வரப்போற எழுப்புதல் அது தொடர்ந்து நதியை போல வந்து கொண்டிருக்கும். நதியை போல சொல்லுங்க, நதியை போல வரும், நதியை போல வரும். அவன் ஜெபித்த பொழுது, ஆண்டவர் ஜெபித்த பொழுது கடலின் மேலே நடந்தார். சோர்வு உண்டு, ஆனாலும் அதன் மத்தியிலே பலம் கொடுக்கிறோம் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மை பெரிய அற்புதங்களை செய்யும்படியாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தரும் டெஸ்ட் பண்ணுவார். போங்க, அற்புதங்களை கண்டோனே ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை டெஸ்ட் பண்ணுவார். அதை செய், இதை செய், பார்ப்போம். இவன் வாஞ்சைய ஜெபத்திலே ஜாக்கிரதையா இருப்போம். ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் கடல் மேலே நடக்கணும். வருகிற சூழ்நிலைகளில் நான் கலங்கக்கூடாது, அலறக்கூடாது, வருகிற சூழ்நிலையிலே பயப்படக்கூடாது. அவர் சொன்னார், நான் தான், பயப்படாது இருங்க. அதுக்கு பிற்பாடு நடக்குது பாருங்க, ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். அதோட முடிப்போம். 56ஆம் வசனம் வாசித்து முடிப்போம். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வழிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும். கடலில் மேலே நடக்கிற அற்புதங்கள் மட்டுமல்ல, அடுத்ததான் என்ன நடக்க போகுது? வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்ற விசுவாசம் கிராமத்து ஜனங்களுக்குள்ளே உண்டாக போகுது. ஆமென். இந்த ரோட்டால போனாலே போதும் பிரதர், கர்த்தரனை சொஸ்தமாக்குவார் என்று ஜனங்கள் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் சொஸ்தப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நம்மிடத்திலே எது இருக்கிறதோ அதை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இரண்டாவது, கர்த்தர் நம்மை திருப்தியா நாம கொடுத்தா அதை ஆண்டவர் திருப்தியாய் நிறைந்து வழியத்தக்கதாய் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, நாம் அசதியாக அந்த ஆசீர்வாதங்கள் வரும்போது பிசி ஆண்டவர் என்று பிஸியாய் போய்விடாதபடி, திருப்திப்பட்டு இளைப்பாறை விடாதபடி நாங்கள் ஜெபத்திலே தரித்திருந்தால் கடலின் மேலே நடப்போம், அக்கறைக்கு செல்வோம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே நாங்கள் திருப்தி அடைந்து நாங்கள் ஏனோ தானோ ஒன்று இருந்து விடாதபடி, பிழையான காரியங்களிலே கால்களை வைத்து விடாதபடி, நாங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வல்லமையிலே கடந்து வந்து ஜெபத்திலே இருந்து அடுத்ததாக நமக்காய் தேவன் வைத்திருக்கிற கடலில் மேலே நடக்கத்தக்கதாய் வனாந்தரத்திலே ஆசீர்வாதத்தை கண்ட நாங்கள் கடலில் மேலும் கர்த்தருடைய வல்லமையை காணத்தக்கதாய் தேவன் நாமை கிருபை செய்ய போறபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் பேசினபடி நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுக்கு நாங்கள் எப்படி மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். இந்த கொடுப்பதினாலே நாம் மாத்திரமல்ல, அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை அந்த சின்ன உதாரணத்தின் மூலம், அந்த சின்ன பையன் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல,
அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து பெருக வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிகவும் முக்கியமாயிருக்கிறது என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்த பிற்பாடு அவர் எந்தெந்த இடத்திலே அற்புதங்களை செய்தாரோ அந்த அற்புதங்களுக்கு பிற்பாடு அவர் அதிகமாக ஜெபத்திலே தரித்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் பெற்றுக்கொண்ட உடனே நாங்கள் களி கூறுவது மாத்திரமல்ல, அதிகமாய் நாங்கள் ஜெபத்திலே தரித்திருப்போமானால் நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மிடத்திலே எதை விரும்புகிறார் என்றால் அற்புதங்கள் பெருகி கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். அதிசயங்கள் மகத்துவமுள்ள அதிசயங்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நாங்கள் ஒரு சின்ன அற்புதத்தை கண்டு அதிலே திருப்தியாயிருந்து விடாமல் தொடர்ந்து கடவுளுடைய மகத்துவங்களை மகிமையை அதிகமாய் பெற்றுக் கொள்ளும்படியாய் நாட வேண்டியது அவசியம். அன்றைக்கு எப்படி ஆண்டவராகிய தேவன் படகை சூழ்ந்து அலைகள் கொந்தளிப்புகள் வந்த வேளையிலும் அவர் அந்த அலைகளை நோக்கி பார்த்து பயந்து விடாமல் தன்னுடைய ஜனங்களை நோக்கி, தன்னுடைய சீஷர்களை நோக்கி கடலின் மேலே நடந்து போய் அவர் ஏற்கனவே செய்த அற்புதத்தை பார்க்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே அந்த அற்புதங்களை அவர் செய்கிறார். இதன் நிமித்தமாய் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை பேதுரு மாத்திரமல்ல, அந்த படகிலிருந்து அத்தனை பேரும் அறிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, அதோடு கூட அவர் நின்று விடவில்லை. அவர் பேதுருவையும் நடக்க செய்கிறார். இன்றைக்கு அவர் மாத்திரம் அற்புதம் செய்யும்படியாக விரும்பவில்லை. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் செய்ததை பார்க்கிறோம் மிகவும் அதிகமான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமான அற்புதங்களை நாங்கள் செய்து மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடப்பது மாத்திரமல்ல, நீங்களே அற்புதங்களாய் மாறவும் உங்களுக்கு கூடாக அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றும் அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நான் உன்னை ஆசீர்வாதமாக்குவேன், பூமி முழுவதும் உனக்கூடாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதே வண்ணமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ பிள்ளையே, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உனக்கூடாக ஆசீர்வாதங்களை கொடுப்பது மாத்திரமல்ல, உன்னையே ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பங்களுக்கும், ஏன் உங்களுடைய சந்ததி முழுவதற்கும் தேவன் உங்களை ஆசீர்வாதமாக்குவாராக. கர்த்தர்தாமே தன்னுடைய ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவாராக. இது ஒரு காஸ்பல் டிவி மிஷன் தயாரிப்பு. எங்களுடன் தொடர்பு கொள்வதற்கு கிழக்கிழங்கை சுவிசேஷப்பணி இலக்கம் 27, விமான நிலைய வீதி, ஊரணி, மட்டக்களப்பு, இலங்கை. தொலைபேசி எண் 0994-652222800. இணையதளம் www.gospel.com. மின்னஞ்சல் rs_kugan@yahoo.com. Our contact East Lanka Evangelical Mission, number 27, Airport Road, Urani, Batchklow, Sri Lanka. Web www.gospel.com. Email rs_kugan@yahoo.com.